العظيم نصلي ونسلم على رسوله الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم وفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إذا نودي للصلاة من يوم الجمعة فاسعوا إلى ذكر الله وذروا البيع صدق الله العلي العظيم وقال النبي صلى الله عليه وسلم الجمعة إلى الجمعة ورمضان إلى رمضان كفارة لما بينهن إذا اجتنبت الكبائر أو كما قال عليه الصلاة والسلام எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவரை மீது உண்டாகட்டுமாக. அவருடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை அப்படியே மாற்றாமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நல்லடியார்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், குறிப்பாக இந்த ஜும்ஆவில் அமர்ந்திருக்கின்ற, வர இருக்குகின்ற, இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற முஃமினான முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் மறந்தும் சாந்தியும் சமாதானமும் குறைவின்றி நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இஸ்லாமின் காணிக்கையான சலாத்தை சொல்வதுடன் உங்கள் பதில் சலாம் எதிர்பார்த்தவனாக எனது சலாத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா வாரத்தில் எந்த நாள் சிறந்தது, வருஷத்தில் எந்த நாள் சிறந்தது என்பதையும் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள், வாரத்தில் எந்த நாள் சிறந்த நாள் என்று கேட்டால் வெள்ளிக்கிழமைதான் சிறந்த நாள். ஏனென்று கேட்டால் மற்ற நாள்ல சூரியன் உதிக்குது, வெள்ளிக்கிழமையும் சூரியன் உதிக்குது. ஆனால் வெள்ளிக்கிழமை சூரியன் உதிக்கும் அந்தஸ்து மற்ற எந்த நாளிலும் அது அடைந்துவிட முடியாது. அது சிறந்த சூரியன் உதிப்பாக ஆகிவிட முடியாது. அந்த அளவுக்கு இந்த ஜும்ஆவுடைய நாளை அல்லாஹ் தஆலா ஒரு சிறப்பான நாளாக இந்த இஸ்லாமியர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கின்றான். இன்னும் சொல்ல போனால் ஏழைகளுக்கு இந்த ஜும்ஆவுடைய நாள், இந்த வெள்ளிக்கிழமை பெருநாளாக கொண்டாடப்படுகிறது. அப்படிப்பட்ட சிறப்பை இந்த யௌமுல் ஜும்ஆவுடைய நாளிலே அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஜும்ஆவை பற்றி சொன்னால் சொல்லிக்கொண்டே போய் கொண்டிருக்கலாம். அந்த அளவுக்கு இந்த ஜும்ஆவுடைய நாளை அல்லாஹ் தஆலா சிறப்பாக ஆக்கி கொண்டிருக்கின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, ஜும்ஆவுடைய தொழுகை நம்ம தொழுகிறோம் பாத்தீங்களா? இப்ப இன்ஷா அல்லாஹ் பயான் முடிஞ்ச பிறகு ஜும்ஆவுடைய தொழுக போறோம். இந்த ஜும்ஆவுடைய தொழுகை எந்த அளவுக்கு அந்தஸ்துனா, இந்த ஜும்ஆவுடைய தொழுகை தொழுதுட்டானா அந்த மனிதர் வெற்றி அடைஞ்சிடலாம் என்பதாக நமக்கு எல்லாம் சொல்லி காட்டுவாங்க. இன்னும் சொல்லுவாங்க, இந்த ஜும்ஆவுடைய தொழுகைய மூணு வாரம், அதாவது 3 வாட்டி இந்த ஜும்ஆவுடைய தொழுகையை ஒரு மனிதன் விட்டு விட்டான் என்று கேட்டால் அவன் காஃபிராக மாறிவிடுவான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப இந்த ஜும்ஆவுடைய தொழுகை இருக்குது, அது அல்லாஹ்விடத்துல அந்தஸ்துக்குரியதாக இருக்குது. எந்த அளவுக்கு என்று கேட்டால் ஒரு மனிதன் ஜும்ஆவுடைய நாளை அடைந்து குத்துபா ஆரம்பிப்பது முதல் ஜும்ஆவுடைய தொழுகை முடிவது வரை ஒரு மனிதன் ஜும்ஆவுடைய நாளிலே கலந்து கொண்டால் இந்த ஜும்ஆவிலிருந்து அடுத்த ஜும்ஆ வரை அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அது எந்த பாவமாக இருந்தாலும் சரி என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆனா நம்முடைய பலகீனம், என்னுடைய பலகீனம், இந்த இஸ்லாமியருடைய பலகீனம் எந்த அளவுக்கு இருக்குது என்று கேட்டால் ஜும்ஆவுடைய தொழுகைக்கு மட்டும்தான் வருகிறார்கள், குத்பாவுக்கு வருவதில்லை. அப்படி வந்தாலும் குத்பா ஆரம்பிக்கும் போது வருகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் ஜும்ஆவுடைய ஒரு ரக்காத் முடிஞ்ச பிறகு வராங்க. அப்ப இவர்கள் ஜும்ஆ கூடுமா என்று கேட்டால் சத்தியமாக நிச்சயமாக அந்த ஜும்ஆவுடைய நாளை அவர் அடைந்தவராக ஆகிவிட மாட்டார் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி
ஆகிவிடும் என்பதாக சொல்லி காட்டுவாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, இப்ப உதாரணமாக ஒரு கடையில நம்ம வேலை செய்யறோம், அங்க 10,000 ரூபாய் சம்பளம், மாசம் 10,000 ரூபாய் சம்பளம். இப்ப அவன் சொல்றா, நீ காலையில 10 மணில இருந்து நைட் 8 மணி வரை நீ வேலை செய்யணும். அப்பதான் நீ இப்படி எல்லாம் மாசத்துல நீ இப்படி செஞ்சாதான் உனக்கு 10,000 சம்பளம் கிடைக்கும். இன்னும் சொல்ல போனா, நீ காலையில 10 மணில இருந்து நைட் 8 மணி வரை நீ கடையில வேலை செஞ்சா உனக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் என்பதாக சொல்லிட்டாரு ஓனரு. இப்ப இவன் என்ன பண்றானா, காலையில 10 மணில இருந்து 3 மணி வரை இருந்தா அவனுக்கு 1000 ரூபாய் கிடைச்சிருமா? கிடைக்காது. மாறாக கம்மியான சம்பளம் 500 ரூபாய் இல்லாட்டி 600 ரூபாய் சம்பளம் கிடைக்கும். அதே மாதிரி இந்த ஜும்மாவுடைய சிறப்பு உதாரணமாக 1000 நன்மையை அல்லாஹ் தஆலா ஜும்மாவுடைய சிறப்பாக வைத்திருந்து, அந்த ஜும்மாவுடைய நாள்ல நம்ம குத்துபாவை கேட்கணும், ஜும்மாவுடைய தொழுகையை தொழுகணும். இப்ப அந்த மனிதன் ஜும்மாவுடைய குத்துபாவை கேட்கல, ஜும்மாவுடைய தொழுகைக்கு மட்டும் வந்தால் அவனுக்கு 1000 ரூபாய் கிடைக்குமா? கிடைக்காது. காரணம், அவன் முக்கியமான அமலாக இருக்கக்கூடிய குத்துபாவை விட்டு விட்டான். விட்டதின் காரணமாக அவனுக்கு ஜும்ஆ குறைவுடையதாக ஆகிவிடும். உதாரணமாக நம்ம இருக்கிறோம், இப்போ ஒரு மனிதனுக்கு கால் குறைபாடா இருக்கு, கை குறைபாடா இருக்கு, கண்ணு குறைபாடா இருக்கு, மூக்கு குறைபாடா இருக்கு. இவனை பார்த்து நீ சாலிகானவனுப்பா, நீ குறை இல்லாதவன் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. காரணம், அவனுக்கு கால் இதா இருக்கு, டேமேஜா இருக்கு, கை டேமேஜா இருக்கு, கண்ணு டேமேஜா இருக்கு. அதனால அவனை குறை இல்லாதவன் என்று சொல்ல முடியாது, குறை உடையவன் என்று தான் சொல்ல முடியும். அதே மாதிரிதான் ஒரு மனிதன் ஜும்மாவுடைய நாளில குத்துபாவை கேட்கல, குத்துபாவுக்கு வாழ, ஜும்மாவுடைய தொழுகைக்கு மட்டும் வந்தான் என்று கேட்டால் அந்த ஜும்மா அவனுக்கு குறைவுடையதாக ஆகிவிடும் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களே, அதனால நம்ம கேட்கிறோம், நம்ம சொல்றோம், இது நோக்கம் இல்ல. வார வாரம் ஒரு தலைப்புல நம்ம கேட்கிறோம், சொல்றோம். இது சொல்ற காரணம் என்னன்னா, மக்களுக்கு எல்லாம் தெரியணும். கேட்கிற நோக்கம் என்னன்னா, கேட்டது மட்டும் அல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில அதை கொண்டு வரணும். இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். நம்ம கேட்டோம், சொல்றோம், போதும் இல்ல, நம்முடைய வாழ்க்கையில அதை எடுத்துக்கொண்டால்தான் அல்லாஹ்விடத்துல நம்ம மிகப்பெரிய ஆளாக ஆகிவிட முடியும். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப வருங்காலமாவது நம்ம ஜும்ஆவில முழுமையாக இருக்க வேண்டும், ஜும்மாவில முழுமையாக இருக்க வேண்டும். ஆனால் சில மனிதர்கள் என்ன பண்றாங்கன்னா, ஜும்மாவுடைய குத்துபாவுக்கு வர மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி ஜும்மாவுடைய தொழுகை நடந்துகிட்டு இருக்கு, அப்ப வராங்க. அதே மாதிரி ஜும்மாவுக்கு 2 குத்துபா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஓதுவாங்க, அப்புறம் உட்கார்ந்து திரும்ப ஓதுவாங்க. ஒரு குத்துபா ஓதி முடிச்ச பிறகு வராங்க. இப்பெல்லாம் கூடுமா என்று கேட்டால் சத்தியமாக அவனுக்கு ஜும்மாவாக ஆகிவிட முடியாது. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஜும்மாவுடைய சிறப்பை பற்றி சொல்லும் போது, இந்த ஜும்மாவை தொழுதுட்டான், குத்பாவை கேட்டு ஜும்மாவுடைய தொழுகையை தொழுதுட்டான் என்று கேட்டால், அடுத்த ஜும்மா வர வரையும் அவனிடத்துல என்னென்ன பாவங்கள்லாம் நிகழுமோ அந்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால நம்ம அதிகமாக நம்ம ஜும்மாவுடைய நாளை பயன்படுத்துவோம். இந்த ஜும்மாவுடைய நாள்ல அதிகமாக ஸலவாத் சொல்லுவோம். ஏனென்று கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ஸல்லா அலைய வாஹிதத்தன் ஸல்லல்லாஹு அலைஹி அஷர ஹஸனாத்தி வரஃபஅஹு பிஹா தரஜாத்தி. யாரு இந்த ஜும்மாவுடைய நாளில ஒரு முறை என் மீது ஸலவாத் சொல்வாரோ அவருக்கு அல்லாஹ் தஆலா அவரின் மீது அல்லாஹ் தஆலா 10 ஸலவாத்தை சொல்லுகிறான், 10 பாவங்களை மன்னிக்கிறான், 10 நன்மை எழுதுகிறான், 10 அந்தஸ்தை அவருக்கு அல்லாஹ் தஆலா உயர்த்துகிறான் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னும் சொல்ல போனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து போல உண்மை உயிரோட தான் இருக்கிறாங்க, கபர்ல உயிரோட இருக்கிறாங்க. யாரு இந்த ஜும்மாவுடைய நாளில ஸலவாத் சொல்வாரோ அந்த மலக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, நேரா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருக்கு போயிட்டு சொல்லுவாங்களா, யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ். எப்படி சொல்லுவாங்கன்னா, உதாரணமாக என் பேரு ஹாரிஸ், அத்தா பேரு யூசுப், இப்படி சொல்லுவாங்களா, யா ரசூலல்லாஹ், இந்த ஊர்ல இருந்து இந்த இடத்துல இருந்து முஹம்மது யூசுப் மகனான முஹம்மது ஹாரிஸ் அவர்கள் இத்தனை வாட்டி ஸலவாத் சொல்லியிருக்காங்க என்பதாக மலக்குமார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல நம்முடைய அத்தாவுடைய பேரும் நம்முடைய பேரும்
போகுதுன்னா அதுக்கு என்ன காரணம்னா, யாரு ஸலவாத் அதிகமாக சொல்றாங்களோ அவங்க பேரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட சொல்லப்படுது. கண்ணியத்திற்குரியவர்களே, அதனால ஜும்மாவுடைய நாள்ல அதிகமாக ஸலவாத் ஓதுங்க சொன்னார்கள். நீங்க ஒரு தடவை ஸலவாத் சொன்னா உங்களுக்கு 4 விதமான பாக்கியம் கிடைக்குது. அது என்ன பாக்கியம்னா, 10 வாட்டி அல்லாஹ் தஆலா உங்களின் மீது ரஹ்மத் செய்கிறான். அதே மாதிரி 10 பாவங்களை அளிக்கிறான், 10 நன்மையை எழுதுகிறான், 10 அந்தஸ்தை உயர்த்துகிறான் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால நம்ம அதிகமாக ஸலவாத் சொல்லணும். சொல்வதன் மூலமாக சொர்க்கத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க, யாரு என் மீது அதிகமாக ஸலவாத் சொல்வாரோ அவரும் நானும் சொர்க்கத்துல இப்படி இருப்போம் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப நம்ம வாழ்க்கையில அதிகமாக ஸலவாத் ஓதுவோம். சொல்வதன் மூலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கத்துல நம்ம இருக்கக்கூடிய அந்த அந்தஸ்துக்கு இந்த ஸலவாத் ஆக்கி விடுகிறது என்பதாக சொல்லி காட்டினார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நம்ம வாழ்க்கையில ஸலவாத்தை அதிகமாக எடுத்துக்கொள்வோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்ப ஜும்மாவுடைய தொழுகைக்கு அடுத்து குத்துபா. இப்ப அந்த காலத்துல எப்படி இருந்துச்சுன்னா, பெருநாள் தொழுகை ஃபர்ஸ்ட் பெருநாள் தொழுகை முடிஞ்ச பிறகுதான் குத்துபா செய்வாங்க. இது பெருநாளுடைய சட்டம். அந்த காலத்துல ஜும்மாவுடைய நாளும் இப்படிதான் இருந்துச்சு. ஜும்மாவுடைய தொழுகை தொழுத பிறகுதான் குத்துபாவும் செய்வார்கள். அப்ப சில மனிதர்கள் என்ன பண்ணாங்கன்னா, ஜும்மாவுடைய தொழுகை தொழுதுட்டு இவங்க வியாபாரத்துக்கு குத்துபா ஓதும் போது வெளில போயிடுவாங்க. அப்ப அல்லாஹ் ஆயத் தரக்குனா, இது மாதிரி சில மனிதர்கள், சில சஹாபாக்கள் இவர்கள் ஜும்மாவுடைய தொழுகை மட்டும் தொழுதுட்டு குத்துபா ஓதும் போது வெளியில போயிடுறாங்க. இப்ப இவர்களுக்கு அது ஜும்மாவாக ஆகி விடாது என்பதற்காக வேண்டி அப்பயே அல்லாஹ் தஆலா ஆயத் தரக்குனா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மக்களே, யா அய்யுஹன்னாஸ், ஓ மக்களே, இன்ஷா அல்லாஹ் இந்த வாரத்திலிருந்து குத்துபா தான் ஃபர்ஸ்ட் ஓதப்படும், ஜும்மாவுடைய தொழுகை தான் அடுத்து நடக்கும் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காரணம், இவர்கள் குத்துபாவை மறுக்கிறார்கள், குத்துபாவுல உட்கார மாட்டுறாங்க. இதனால தான் முதலாவது குத்துபா, இரண்டாவது தொழுகை. ஆனா இந்த காலத்துல அப்படி இருந்தும் குத்துபாவுக்கு யாரும் வரவில்லை. அப்படி இருக்கு தொழுகைக்கு முன்னாடி குத்துபா வைத்த காரணம் என்னன்னா, எல்லோரும் தொழுகை இருக்கிறனாலதான் இருக்கு என்பதாக குத்துபாவில் அமருவாங்க. ஆனா இந்த காலத்துல அப்படியே மாத்தோம், தொழுகை ஆரம்பிக்கும் போது வராங்க. இப்படி வந்தால் ஜும்மா கூடுமா என்று கேட்டால் கண்டிப்பாக கூடாது என்பதாக இமாம் அவர்கள் எழுதி காட்டுவாங்க. கண்ணியத்திற்குரியவர்கள், அந்த குத்துபா ஆரம்பிக்கும் போதே வந்துடும். இப்ப குத்துபா ஆரம்பிக்கும் போது ஒருத்தவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க, இப்ப நம்மளே பேசலாமா என்று கேட்டால் குத்துபா ஓதும் போது நம்ம பேசவே கூடாது. இப்ப பொதுவா லுஹருடைய தொழுகை 4 ரக்காத், இப்ப ஜும்மாவுடைய தொழுகை 2 ரக்காத். அப்ப லுஹர் மத்தியானம் நடக்குது, ஜும்மாவும் மத்தியானம் தான் நடக்குது. அப்ப 4 ரக்காத் தான் நடக்கணும், இதுக்கு 2 ரக்காத் வசதா இருக்கு என்பதாக கேட்டால் குத்துபா யார் முதல்ல கேட்கிறாங்களோ அவங்களுக்கு 2 ரக்காத் என்பதாக கிடைக்குது. அதே மாதிரி ஜும்மாவுடைய தொழுகை யார் தொழுகிறாங்களோ அவங்களுக்கும் 2 ரக்காத் கிடைக்குது. அப்ப ஜும்மாவுடைய தொழுகை 4 ரக்காத் தான். குத்துபாவை கேட்டால் அவர் 2 ரக்காத் தொழுதவராக ஆகிவிடுவார். அதே மாதிரி ஜும்மாவுடைய 2 ரக்காத் தொழுதா முதல் 4 ரக்காத் அவருடைய கணக்கில் எழுதப்படும் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால நம்ம குத்துபாவில் அமர்ந்திருப்போம். அதே மாதிரி ஜும்மாவுடைய தொழுகை முடிஞ்சு துஆ ஓதுற வரையும் நம்ம என்ன பண்ணுவோம், கண்டிப்பாக இருப்போம். கண்ணியத்திற்குரியவர்களே, குத்துபாவுடைய எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா, இந்த குத்துபாவில் நீங்க பேசல, மற்றவங்க பக்கத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க, அப்ப சொல்றோம், அமைதியாரு, இப்படி கூட சொல்லக்கூடாது. இப்படி சொன்னாலும் அவர் குத்துபா கேட்டவராக ஆக முடியாது என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். யாராச்சும் பேசிக்கிட்டு இருக்காங்களா, அப்படியே விட்டுருங்க என்று கேட்டால் நம்ம மற்றவங்களுக்கு சொல்வதன் மூலமாக அவருக்கும் குத்துபா கேட்டவராக ஆக மாட்டார், நம்மளும் குத்துபா கேட்டவராக ஆக முடியாது. அதனால இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலமாவது நம்ம குத்துபா ஓதும்போது பேசாம இருப்போம், குத்துபாவுக்கு முன்னாடி நம்ம வந்துருவோம். அதே மாதிரி ஜும்மாவுடைய தொழுகை முடிஞ்சு துஆ ஓதுற வரையும் நம்ம கண்டிப்பாக இருப்போம். இப்படி இருந்தால் மட்டும்தான் நமக்கு என்ன பண்ண முடியும், ஜும்மாவுடைய முழு சிறப்பையும் நம்ம என்ன பண்ண முடியும், அடைய முடியும். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த வெள்ளிக்கிழமை துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இப்ப இந்த உலகத்துல மொத்தம் 4 மதுஹப் இருக்கு. உங்களுக்கு எல்லாம் தெரியும்,
அது சத்திய உண்மைதான். முதலாவது ஹனஃபி, இரண்டாவது ஷாஃபி, மூணாவது ஹம்பலி, நாலாவது மாலிகி. அப்ப இந்தியாவை பொறுத்த வரையும் 2 மதுஹப் இருக்குது, ஹனஃபி ஷாஃபி. இப்ப நம்ம எல்லாம் என்ன பண்றோம்னா ஹனஃபியா இருக்கிறோம், சில பேர் ஹனஃபியா இருக்கிறாங்க, ஷாஃபியா இருக்கிறாங்க. அப்ப இமாம் அவர்கள் கிதாபில் எழுதும் போது ஜும்மாவுடைய தினத்துல ஒருத்தர் துவா கேட்டால் அது ஏற்றுக்கொள்ளப்படும். 2 இமாமுக்கு மத்தியில ஒரு கருத்து வேற்றுமை, எந்த நேரத்துல துவா ஏற்றுக்கொள்ளப்படும், யார் யாரெல்லாம் ஹனஃபியாக இருக்கிறீங்களோ அவங்க கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அதாவது யார் வெள்ளிக்கிழமையுடைய அசருக்கும் மகரிபுக்கும் இடையில துவா செய்யறாங்களோ அந்த துவா அவருக்கு ஏற்றுக்கொள்ளப்படும். இன்னும் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, யார் குத்துபா முதல் குத்துபா ஓதி முடிஞ்ச பிறகு கொஞ்ச நேரம் உட்காரும் போது அப்ப துவா கேட்கிறாங்களோ அவங்களுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும். அதனால நீங்க ஹனஃபியா இருங்க, ஷாஃபியா இருங்க, ஆனா இமாம் அவர்கள் என்ன சொன்னாங்களோ அதை கட்டாயம் கேட்டுக்கொள்ளுங்கள். அதே மாதிரி இன்ஷா அல்லாஹ் குத்துபா ஓதும், முதல் குத்துபா ஓதி முடிஞ்ச பிறகு கொஞ்ச நேரம் உட்காருவோம். அந்த நேரத்துல அல்லாஹ்விடத்துல கண்டிப்பாக கேளுங்கள். ஏனென்று கேட்டால் நபியுடைய வாக்கு பொய்யாகுமாங்க, என்னைக்கும் பொய்யாகாது. அப்படிப்பட்ட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொன்னாங்க, 2 குத்துபாவுக்கும் இடையில இமாம் உட்கார்றாங்கன்னா அந்த இமாம் உட்கார நேரத்துல நீங்க துவா கேளுங்கள். நீங்க எப்படிப்பட்ட துவா கேட்டாலும் அது அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்படும் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால நம்ம கேட்கிறோம், நம்ம சொல்றோம், சொல்லிட்டு போறதில்ல, கேட்டுட்டு போறதில்ல, மாறாக அதை நம்முடைய வாழ்க்கையில பயன்படுத்தினால், வாழ்க்கையில எடுத்து நடத்தினா இத அல்லாஹ் தஆலா கியாமத் நாள்ல சொல்லி காட்டுவான். பல கோடி மக்கள் இருக்கிற இடத்துல சொல்லி காட்டுவான், இது மாதிரி அஜ்மீர் வாப்பா, இது மாதிரி இந்த நேரத்துல இந்த வருஷத்துல நீ என்ன பண்ண, இந்த ஜும்மாவுடைய பயான்ல நீ கேட்ட, இதன்படி நடந்த உனக்கு சொர்க்கம் இருக்குப்பா, நீ போப்பா என்பதாக பல கோடி மக்களுக்கு முன்னாடி அல்லாஹ் சொல்லும் போது நம்மளுக்கு எப்படி இருக்கும், எப்படி ஹாப்பியா இருப்போம், எப்படி சந்தோஷமா இருப்போம். அதனால நம்ம வாழ்க்கையில என்ன சொல்றோமோ என்ன கேட்கிறோமோ அதை வாழ்க்கையில எடுத்து நடத்தினா அல்லாஹ் தஆலாவால் நமக்கு கண்ணியம் கிடைக்கும் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால கண்ணியத்திற்குரியவர்களே, நம்ம ஜும்மாவுடைய நாள்ல முழுமையாக அமர்ந்திருப்போம். துஆ வரையும் குத்துபா ஓத ஆரம்பிப்பதிலிருந்து ஜும்மா தொழுக முடிஞ்சு துஆ ஓதுற வரையும் அனைவரும் இருங்க. ஏனென்று கேட்டால் எங்கெங்கயோ வெளியில கடை வீதியில இருக்கிறோம், பஜார்ல எங்கெங்கயும் இருக்கிறோம். ஆனா பள்ளியில ஜும்மாவுடைய நாள் எல்லா நாள்லயும் இருக்கணும், பள்ளியில இல்லைன்னு சொல்லல. ஜும்மாவுடைய நாள் அல்லாஹ்வால் சிறப்பாக்கப்பட்ட ஒரு நாள். அப்படிப்பட்ட நாளில் நம் பள்ளியில அதிகமாக நேரம் கொடுத்தால் அல்லாஹ் தஆலா நம்முடைய அந்தஸ்தை கண்டிப்பாக உயர்த்துவான். இது எந்த விதத்திலும் பொய் கிடையாது, இது சத்தியமான ஒரு வார்த்தை. ஏனென்று கேட்டால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தை என்னைக்கும் பொய்யாகாது. அதனால இன்ஷா அல்லாஹ் நம்ம வாழ்க்கையில இதெல்லாம் எடுத்து நடப்போம். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, வெள்ளிக்கிழமை யார் அசர் தொழுகைக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி இல்லாட்டி அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். உங்களுக்கு என்ன ஸலவாத் தெரியுதோ அத அசர் தொழுகைக்கு பிறகு நீங்க 80 வாட்டி ஓதினா உங்களுடைய 80 வருடங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய உம்மத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத் 60 வருஷம் தான் வாழ்வோம். அல்லாஹ் தஆலாவுடைய நாட்டம் இருந்தால் 100-120 வருஷம் வாழ்வோம். ஆனால் இந்த ஹதீஸை பொறுத்தவரையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாரு அஸ்ருக்கு அப்புறம் இந்த வெள்ளிக்கிழமை அஸ்ருக்கு அப்புறம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு தெரிஞ்ச ஸலவாத்தை ஓதுகிறாரோ அவருக்கு இனிமே வர 80 வருஷங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஜும்மாவுடைய நாளுடைய சிறப்பை தெரிந்து அதில் என்னென்னலாம் சிறப்பு இருக்குதோ அதையெல்லாம் தெரிந்து அதை ஓதிப்ப அல்லாஹ்விடத்துல மிகப்பெரிய அந்தஸ்து பெறக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்தருவானாக. வாஹிரு தாவாஹும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு முக்கியமான விஷயம், யார் யாரெல்லாம் இந்த மஹல்லால பின்னாடி பள்ளி கட்டிக்கிட்டு இருக்காங்க, அந்த பள்ளிக்கு யார் யாரெல்லாம்
உங்களுடைய தொகையை கொடுக்கலையோ அவங்க எல்லாம் சீக்கிரமா கொடுத்து முடிச்சிடும் என்பதாக ஜமாத்தில் சொல்லப்படுகிறது. வாஹிரு தாவாஹும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.